ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண் சட்டியில் மணக்க மணக்க நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க தாராளமாக. எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரியவும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கிறலாம். வெங்காயம் எந்த அளவு பொன்னிறமாக வரவும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். குழம்பு மசாலாத்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அந்த தண்ணியவும் இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குழம்பு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நெத்திலி மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நெத்திலி மீனை இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். நெத்திலி மீனை முன்னாடியே போட்டோம்னா குட்டி மீனால் கரைஞ்சிரும். அதனால் கொதி வந்ததுக்கப்புறம் தான் இந்த மீனை சேர்த்துக்கணும். மீனை போட்டுட்டு கரண்டியை வச்சு லேசாக ஒரு கிண்டு விட்டு அப்படியே வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் ஆடை மாதிரி படிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டு சோறு போட்டு தின்னாலும் வயிற்றுக்கு பத்தாது, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்.